தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருச்செந்தூரில் முருகனை தரிசனம் செய்வதற்காக ஜப்பான் நாட்டினர் வருகை புரிந்துள்ளனர். ஜப்பான் முருக பக்தர்கள் கடந்த ஜூன் 14 முதல் பழனி, ராமேஸ்வரம் உட்பட 128 கோவில்களுக்கு ஆன்மீக பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி இன்று திருச்செந்தூர் வந்த ஜப்பானியர்கள் முருகன் கோவிலில் அனைத்து சாதிகளிலும் வழிபாடு நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகிறது. இங்கு திருச்செந்தூர் முருகன் கடற்கரையோரம் அமைந்துள்ளதால் சிறந்த பரிகார ஸ்தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் விளங்கி வருகிறது. இங்கு திருவிழா காலங்கள் தவிர்த்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும், விடுமுறை மற்றும் திருவிழா காலங்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் வந்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று ஜப்பானிய ஆன்மீக ஆசான் கோபால் பிள்ளை சுப்பிரமணியன் தலைமையில் ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஜப்பானிய சிவா ஆதினம் பால கும்ப குரு முனி மற்றும் அவர்களது சீடர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சுவாமி தரிசனத்திற்காக கோவிலுக்கு வந்தனர். ஜப்பான் நாட்டை சேர்ந்த இந்த முருக பக்தர்கள் கடந்த ஜூன் 14ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் உள்ள பழனி, ராமேஸ்வரம் உட்பட 128 கோவில்களுக்கு ஆன்மீக பயணமாக சென்று தரிசனம் மேற்கொண்டு வந்த நிலை இன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வந்த ஜப்பான் நாட்டை சேர்ந்த முருக பக்தர்கள் நெற்றியில் பட்டை, கழுத்தில் ருத்ராட்ச கொட்டையுடன் கோவிலுக்குள் சென்று மூலவர், சண்முகர், சூரசம்சார மூர்த்தி உள்ளிட்ட அனைத்து சன்னதிகளுக்கும் சென்று வழிபாடு செய்தனர். மேலும் கோவிலுக்கு வெளியே வந்த ஜப்பான் நாட்டு முருக பக்தர்கள் ஒன்று கூடி தமிழில் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷ முழுங்க முருகனை வழிபட்டனர். அப்போது அங்கு இருந்த தமிழ் பக்தர்களும் அவர்களுடன் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பி பக்தி பரவசத்தில் ஆழ்ந்தனர். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.